எடுத்து நஷ்டப்படுத்தினால் அவனுக்கு லாபம் என்ன? ஆண்டவருடைய வார்த்தை சொல்கிறது, ஒரு மனிதன் உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்தினாலும் கூட தன்னை அவன் கெடுத்து கொண்டால் அதனால் ஒரு பிரயோஜனமும் இல்லை என்று சொல்லி ஆண்டுடைய வசனம் சொல்லுகிறது. இந்த உலகம், வேதம் சொல்லுகிறது, வானமும் பூமியும் ஒளிந்து போகும், என்னுடைய வார்த்தைகள் ஒளிந்து போவதில்லை என்று சொல்லி இயேசு சொன்னார். நாம் காணக்கூடிய இந்த உலகமானது ஒரு நாள் அக்கினிக்கு இரையாகி ஒன்றுமில்லாமல் போய்விடப் போகிறது. ஆனால் காணாத அந்த மகிமையான பரலோகமே அது என்றென்றைக்கும் நிலைத்திருக்கிறதா இருக்கிறது. ஆகவேதான் அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதுகிறார், காண்கிறவைகள் எல்லாம் அநித்தியமானவைகள், காணப்படாதவைகளோ அது நித்தியமானவைகள் என்று சொல்லி. இப்பொழுது இந்த உலகத்திலே நாம் காண்கிற எல்லாம் ஒரு நாள் இல்லாமல் போய்விடும். ஒருவேளை நாம் காணாமல் இருக்கக்கூடிய அந்த பரலோகமானது அது நித்தியமானதாய் இருக்கிறது. ஆகவே இங்கே இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்தினார், எல்லாத்தையும் தனக்கு வாங்கினார், அதனால் லாபம் என்ன? அவன் உலகம் முழுவதையும் வாங்கியும் அவனுக்கு லாபம் என்ன? அவனுடைய ஆத்மா நஷ்டப்படுத்தப்பட்டிருக்குமானால், அவனுடைய ஆத்மா நித்திய அழிவுக்கு நேராய் நடத்தப்பட்டு கொண்டிருக்குமானால் பிரயோஜனம் என்ன? அதனால் ஒரு பிரயோஜனமும் இல்லை. ஆகவேதான் இயேசு சொன்னார், மனிதன் உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்தினாலும் தன் ஆத்மாவை நஷ்டப்படுத்தினால் அதனால் லாபம் என்ன? ஒன்றும் பிரயோஜனம் இல்லை. ஆகவே நாமும் ஆண்டவருடைய ராஜ்யத்திற்கு முக்கியத்துவம் கொடுப்போம், அவருடைய ராஜ்யத்திற்கு தேடுவோம், அவருடைய ராஜ்யத்தை கட்டுகிற பணியிலே செயல்படுவோம். அழியாதவைகளை, நித்தியமானவைகளை எப்பொழுதும் தேடுகிறவர்களாக, சார்ந்தவர்களாக இருப்போம். கர்த்தர் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பார். கோபாய்க்கு நின்னாலே ஐஸ்வர்யம் உதவாது, ஆனால் ஆண்டுடைய ரட்சிப்பு அது என்றைக்கும் எல்லா விதமான அழிவுகளுக்கும் நம்மை விலக்கி காக்கும். தேவ கோபாக்கினைக்கு விலக்கி காக்கும்.